are watching indianewstamil.com. வணக்கம். இந்த ஆம்பா சிஷ்யா பார்ட்னர்ஷிப் இந்த நெல்சன் மாணிக்கம் ரோடில் வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். நெல்சன் மாணிக்கம் ரோடுக்கே ஒரு எலிவேஷன் இது கிடைக்க போகுது. இங்கே ஆல்ரெடி நமக்கு நாங்கள் ஸ்கைவாக் மால் ஆல்ரெடி கட்டியிருக்கோம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஸ்கை ஒன் மால்னு இருக்குது. எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல், சென்னைஸ் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் நெல்சன் மாணிக்கம் ரோடு தான் இருக்குது. இப்போ சென்னைஸ் பெஸ்ட் ஸ்கூல் ஆஃப்டர் அடையார், சிஷ்யா அடையார் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் சென்னை. அதனால் அதுவும் நெல்சன் மாணிக்கம் ரோடு வருது. தி பெஸ்ட் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் இன் சென்னை, தி தாஜ் ஸ்கை வியூ இஸ் ஆல்சோ நெல்சன் மாணிக்கம் ரோடு. ஸோ ஐ திங்க் தி என்டையர் அட்ரஸ் ஆஃப் நெல்சன் மாணிக்கம் ரோடு இன்றைக்கி மாறப்போகுது. இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த என்னுடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவங்க கொடுத்த இடத்த நான் டெவலப் பண்ணி மேலே டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வித் கைடன்ஸ் ஆஃப் பீப்புள், இது மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஹூ அட்வைஸ் மீ ஆர் தே ஆர் அவங்கள ஹெல்ப்பை வச்சு அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இது இந்த ஸ்கூல் அவங்க சொன்ன மாதிரி இது ஐஜிபிசி க்ரீன் பில்டிங் கோல்டுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு இன்னொரு 15 days ஒர்க் இருக்குது. பட் ஸ்கூல் நாளைக்கு திறக்குது. பட் பிள்ளைங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு 10-15 நாள் கொஞ்சம் வேலை இங்கே இருக்குது. இந்த டெரஸ் ப்ளே கிரவுண்ட் மட்டும் செப்டம்பர் மாதத்துக்கு ரெடி ஆகிடும். டெரஸில் வர ப்ளே கிரவுண்டு, மற்றபடி எல்லாமே இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்தில் பில்டிங் வாங்கி இடம் வாங்கி கட்டுறதுக்கு எக்ஸ்பேன்ஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். தட் ஆல்சோ வி வில் டூ. ஸோ அதான் இது. ஸோ இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் இப்போ 3ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கிறோம். வருஷம் இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு 5 வருஷத்தில் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இதே ஸ்கூலில் இருக்கும். எல்லாமே 2 செக்ஷன் இருக்கும். ஒரு செக்ஷனுக்கு 30 பிள்ளைங்க படிப்பாங்க. 60 பிள்ளைங்க ஒரு கிளாஸில் இருக்கும். வருஷம் புது அட்மிஷன்ஸ் 60 பிள்ளைங்க எடுப்போம். இப்போ அநேகமாக அடுத்த 3 வருஷத்துக்கு அந்த 60 பிள்ளைங்களுக்கு மேலே அட்மிஷன் வந்துருச்சு ஏற்கனவே. பட் ஆனால் ப்ரீகேஜிக்கு மட்டும் தான் அதுக்கு டிமாண்ட் வருதே தவிர நம்ம மற்ற பிள்ளைங்களாம் மெதுவாக இனிமேல் தான் சேருவாங்க. ஸோ அதனால் அட்மிஷன் இன்னும் ஓப்பனாக இருக்குது இந்த வருஷம். அடுத்த வருஷமும் எந்தெந்த கிளாஸ் ஆரம்பிக்கணுமோ அந்த கிளாஸுக்கு அட்மிஷன்ஸ் வரும். ஸோ அதனால் அட்மிஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. ரோலிங் அட்மிஷன்ஸ் மாதிரி தான் நாங்கள் பண்ணணும். அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இதுதான் ப்ராடாக இதான். இதுக்கு மேலே கேள்வி என்னென்ன கேட்குறோமோ கேளுங்க. ஸ்கூலை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நான் அடுத்து காமிக்க சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூலை சுற்றி பார்க்கலாம். வேறு என்ன கேள்வி தான் கேளுங்க. I will ask உலகம்மை. ஸோ இந்த ஏரியாவில் உள்ள சிமிலர் ஸ்கூல்ஸில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் சார்ஜ் பண்ணியிருக்கோம். we've kept it in the same lines as Sishya Adyar. So that will be the same pattern that we will continue to follow. So if parents want to willingly give a donation, they are more than happy to give it, but we are not stressing on a capitation from any parent. Okay, for reasons of this road is ரொம்ப பிஸியாக இருக்கிற ரோடுனால வாட் இஸ் ப்ரீகண்டிஷன் we have given எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்கோம்னா ஸ்கூல் பஸ் இஸ் கம்பல்சரி. ஓகே, ஸோ ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் ஸ்கூலுக்குள்ளே அலௌடு கிடையாது, ரோட்லேயும் அலௌடு கிடையாது. ஸோ அதனால் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அலௌடு கிடையாது. ஸோ ஒன்லி ஸ்கூல் பஸ். ஃப்ரம் டே 1 ஸ்கூல் பஸ் ஆப்ரேட் பண்ணுறோம். பட் மண்டேலேருந்து ஸ்கூல் பஸ் ஆப்ரேட் ஆகும். அடுத்த 2 நாள் ஸ்கூலுக்கு ஆப்ரேட் ஆகாது. பட் மண்டேலேருந்து ஸ்கூல் பஸ் ஆப்ரேட் ஆகும். ஸ்கூல் பஸ் ஆர் கம்பல்சரி. அண்டு இப்போதைக்கு தேவையான பஸ்ஸஸ் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பட் அல்டிமேட்லி 30 பஸ் வரைக்கும் வரும். பட் 30 பஸ்ஸும் நாங்கள் வில் பி ஏபிள் டு மேனேஜ் வித் இந்த ஸ்கூலுக்குள்ளே மேனேஜ் பண்ணி without affecting too much of traffic on Nilsan Manickam Road. The entire plan has been made. Teaching method Sishya மாதிரி தான். அவங்க என்ன பண்ணுறாங்களோ சிலபஸ், புக்ஸு, டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே சிஷ்யாலேருந்து தான் வரும். ஸோ அதை நம்ம இங்கே ரெப்ளிகேட் பண்ணணும். அதுக்கு தான் நான் டீச்சர்ஸ் சொன்னேன். டீச்சர்ஸ் எல்லாருமே அங்கே போய் அங்கே ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அண்ட் கண்டினியூஸாக ட்ரைனிங் நடக்கும். த்ரூ த இயர் வில் பி சென்டிங் தெம் தேர். இல்லை அவங்க இங்கே வருவாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான்.
ongoing assessments. Primary classes கொஞ்சம் மாண்டிசரி இருக்கும், கொஞ்சம் ப்ளேவே இருக்கும், ரெகுலர் ஸ்ட்ரீமும் இருக்கும், கொஞ்சம் மிக்ஸ்டாக வரும். அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் கொஞ்சம் ரெகுலராக ஸ்ட்ரீம் லைண்டாக அந்த மாதிரி வரும். ஸோ ஆல் த வே அப் டு 12th standard we be functioning. I think we are on the VIP. I think you have some math special labs which you are working on. Sishya Adyar has Hey Math Lab, so that is something that we are going to be continuing to have here, which is a play-based math. Whatever they learn in the classroom, they will be using hands-on tools to apply that and learn math in real time. That is very successfully implemented in Sishya Adyar. So that is a concept which we've taken, and we will also be implementing the same here. Apart from this, we are giving children a new period in a week which is going to be called board games and strategy, because vilayattu moolamavo you can learn a lot of new concepts, decision making strategies, everything. So every week we also have a period called board games and strategy where they will play as groups and learn from each other. Then we've also tied up with a computer coding laboratory. They will be conducting the computer classes in the school. So we are getting the children future ready. So from circuits to coding to getting them computer literate to start making their own presentations, Word documents, we are going to be preparing them for the real world that is to come. Also ஒலிம்பியாட்னு ஒரு எக்ஸாம்ஸ் சிஷாவில் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க, மேத்ஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ். அது ஆக்சுவலாக நிறைய ரிக்வெஸ்ட் வந்தது. நாங்கள் அட்மிஷன் பண்ணும் போதே எங்களுக்கு ஒலிம்பியாடு கண்டக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு, எஸ்பெஷலி சீனியர் கிளாஸஸில் இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ வி ஹவ் ஆல்ரெடி சைன்ட் அப் வித் ஒலிம்பியாட். ஸோ தட் வில் ஆல்சோ பி ஹேப்பனிங் ஒன்ஸ் வி ஸ்டார்ட். Any request from parents, we will definitely look at it. See, I think as training, I think we have 2 PT instructors who have already joined. There's one male female instructor and one female instructor already on board for the sections itself at this point of time. I think one of the major focus will be outdoor activity. So we are developing the terrace with all the outdoor sports facilities which is possible. So there is a lot of focus which we'll have on sports and other activities. வாக்கிங்கில் வரவங்க வரலாம். இப்போ சில பேர் வந்து இப்போ ஸ்கூட்டரில் வரவங்கன்னா ஸ்பெசிஃபைங் தட் நீங்கள் மாலில் போய் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நீங்கள் நடந்து வந்து தான் விடணும்னு சொல்கிறோம். பிகாஸ் ஸ்கூலில் பழக்கப்படுத்துறதுக்காக நாங்கள் பஸ்ஸுன்னு கம்பல்சரி பண்ணுறோம். பிகாஸ் நெல்சன் மாணிக்கம்ல டிராஃபிக் வந்து நம்ம கொஞ்சம் it has to be handled properly. So school timing morning 8 o'clock. 8:30 and மத்தியானம் 12:30 ஒரு பேட்ச் போகும், 2:30 ஒரு பேட்ச் போகும். So accordingly that's not peak hours இருந்தாலும் we still want to insist that on the regulation of they have to use the school transportation. And நாங்கள் டைமிங்கும் ஸ்டாகர் பண்ணியிருக்கோம் சார். ஸோ அதனால் ஓன் ட்ராப் அண்ட் பிக்கப்பில் வரவங்க 8:15 வந்துடுவாங்க. ஆனால் 2:45 தான் கிளம்புவாங்க. 8:30 to 2:30 is the regular school timing. ஸோ அதுவும் நாங்கள் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக வச்சுருக்கோம். அண்ட் அட்மிஷன்ஸ்க்கு வரப்போவே நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பஸ் தான் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். வி டோல் தெம் தட் வி டோன்ட் வாண்ட் டு காஸ் எனி டிராஃபிக் add on to the traffic congestion on Nelson Manickam Road. So this is one request we've made to the parents, and most parents have been very supportive of the same. You are watching IndiaNewsTamil.com.